Perfect. Good morning all. Welcome. இன்னைக்கு நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் சாப்டர் ஆரம்பிக்கிறோம். ஷெட்யூல் பண்ணல, டைரெக்டாக லைவ் வந்துட்டேன். டெய்லி மண்டே டு சாட்டர்டே நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக லைவ் இருக்குங்க. ஏன்னா மழை பெஞ்சிருச்சு, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு சேட் பாக்ஸ்லேயோ அல்லது அனௌன்ஸ்மெண்ட் அந்த இதுலேயோ நான் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நமக்கு லைவ் கிளாஸ் நான் வந்துடுவேங்க. ஷெட்யூல் இல்லாட்டியும் தயவு செய்து ஜாயின் பண்ணிடுங்க. குட் மார்னிங், வெல்கம் ஆல். குட் மார்னிங். இன்னைக்கு ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நாளைக்கு கிளைகாலிசிஸ் அந்த சைக்கிள்லாம் நடத்தலாம். ஓகே, இப்போ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஆல் ஆஃப் அஸ் பிரீத். நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறோம். ஃபார் வாட்? டு லிவ். ஏன் நம்ம பிரீத் பண்ணணும்? அப்போதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சாதான் நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணி சர்வைவ் ஆக முடியும். ஸோ ஆல் ஆஃப் அஸ் பிரீத் டு லிவ். பட் ஒய் இஸ் பிரீத்திங் ஸோ எசென்ஷியல் டு லைஃப்? பிரீத்திங் ஏன் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி பிரீத்? நம்ம பிரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்ணுறோம். அப்படி பிரீத் பண்ணும்போது என்ன நடக்குது? ஆல்சோ do all living organisms including plants and microbes breathe? If so, how? அதாவது இதுக்கு ஆன்சர் எஸ் தான். ஆனால் எப்படி அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு ஒன்று கிடையாதே. இப்போ நமக்கு நோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரக்கியா இருக்கு, அண்ட் தென் உங்களுக்கு லங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் பிளான்ட்ஸோட லீவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா வழியா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். அதே போல மைக்ரோ ஆர்கானிசம் அதோட சிங்கிள் செல் ஆர்கானிசமா இருக்கிறதுனால அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டாவே டிஃப்யூஷனால ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடுலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல இதுதான் விஷயமே. பிரீத்திங் எதுக்காக பண்றோம் அப்படின்னா டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணதான் பிரீத் பண்றோம். ஃபார் கேரிங் அவுட் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ். டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ நான் இன்னைக்கு காலைல எழுந்திருக்கிறேன், பாடம் நடத்துறேன், அப்புறம் போய் ஒர்க் பண்ணணும் இல்லையா? அண்ட் தென் நான் அதர் ஒர்க்ஸ் நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், வேற ஏதாவது ஒர்க் செய்யறோம்ல. நம்ம டெய்லி ஒர்க் செய்யறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. பீட் அப்சார்ப்ஷன், பிளான்ஸ் வச்சு சொல்றோம். ஏன்னா ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங் இடையில சொல்லுவோம். பட் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட் என்ன பண்ணணும்? சாயில்ல இருந்து வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணது ஜைலம் ஃப்ளோயம் வழியா டிரான்ஸ்போர்ட், ஜைலம் வழியா வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். லீஃப்ல ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டை ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன் ஆர் ஈவன் பிரீத்திங். ஸோ இது எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை. வேர் டஸ் ஆல் திஸ் எனர்ஜி கம் ஃப்ரம்? இந்த எனர்ஜி ஒரு ஆர்கானிசத்துக்கு எங்கேருந்து வருது? we know we eat food for energy, but how is this energy taken from food? நம்ம இட்லி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், வடை சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், பீஸா, பர்கர், எது வேணா, நான்வெஜ், வெஜ் எது வேணா சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது. டைஜஷன் ஆகிற வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்ல இருந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவைப்படுற எனர்ஜி எப்படி வருது? அதுதான் இந்த சாப்டர்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். How is this energy utilized? நம்ம இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அது எப்படி பயன்படுத்தப்படுது? Do all foods give the same amount of energy? No, அப்படி கிடையாது. எல்லா ஃபுட்ல இருந்தும் சேம் எனர்ஜி வருதா? இல்லை, அதையும் படிப்போம். Do plants eat? பிளான்ட்ஸ் சாப்பிடுதா? பிளான்ட் சாப்பிடாது. ஏன்? பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் they produce their own food. அவங்க ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுப்பாங்க, ஆட்டோட்ராப்ஸ். வேர் டு பிளான்ட்ஸ் கெட் தேர் எனர்ஜி ஃப்ரம்? எனர்ஜி எங்க இருந்து பிளான்ட்ஸுக்கு வருது? குளுக்கோஸ்ல இருந்து வருது. அந்த குளுக்கோஸை அவங்களே போட்டோசிந்தசிஸ் மூலியமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சாப்டர்ல படிச்சோம். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார் தேர் எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ், டு தே ஈட் ஃபுட்? மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் அவங்க ஃபுட்டை எடுத்துக்கிறாங்களா? ஆமா, தே டேக் ஃபுட் ஃப்ரம் அதர்ஸ். ஹெட்ரோட்ரோஃபா இருந்தா, ஃபங்கைலாம் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஓகே, you may wonder at the several questions raised above, they may seem to be very disconnected. ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம சோறு திங்கிறோம், சோறு தின்னா ஃபுட்ல டைஜஸ்ட் ஆகுது, அதெல்லாம் ஓகே. எனர்ஜி எங்க இருந்து வருது? எனர்ஜினால தான் ஒர்க் பண்றோம், எல்லாமே ஒரு
அப்ரப்டா ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கும் பிளான்ட்ஸுக்கு கொஸ்டின் கேட்டு ஏன் அனிமல்ஸ்க்கு கேட்குறாங்க, அனிமல்ஸ்க்கு கேட்டுட்டு ஏன் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு சொல்றாங்க, பிளான்ட்டுக்கு வந்து அப்சார்ப்ஷன்ல இருந்து மூவ்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் எனர்ஜி வேணும்னு சொல்றாங்க. எல்லாமே வேற வேற மாதிரி இருக்க மாதிரி தெரியும். But in reality, the process of breathing is very much connected to the process of release of energy from food. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுற எனர்ஜிக்கும் நம்ம பிரீத்திங்க்கும் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு. Let us try and understand how this happens. நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து பிரீத்திங் மூலியமா போகக்கூடிய ஆக்சிஜன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண எப்படி உதவுது, எப்படி கனெக்டடா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல டீடைலா பார்க்க போறோம். பட் நமக்கு இல்ல பிளான்ஸுக்கு. All the energy required for life processes is obtained by oxidation of some macromolecules that we call food. So macromoleculesனா உங்களுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட்ஸ் பாலிசாக்கரைட்னு சொல்லுவோம் இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருக்கிறது. ஸோ இதை ஃபுட்டுன்னு சொல்றோம். இந்த ஃபுட்டை ஆக்சிடேஷன் பண்றாங்க. ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் சம் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் தட் வி கால் ஃபுட். அதுல இருந்து நமக்கு எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது அதான் பார்க்க போறோம். ஒன்லி கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சயனோபாக்டீரியா. இந்த இடத்துல கிரீன் பிளான்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா பிளான்ட்ஸுமே கிரீன் பிளான்ட்ஸ் தான். ஓகே, சயனோபாக்டீரியானா யார் சார்? சாரி, இந்த சட்டம் சயனோபாக்டீரியானா யாரு சார்? ப்ளூ கிரீன் ஆல்கே. சயனோபாக்டீரியாங்கிறது ப்ளூ கிரீன் ஆல்கே. தே டூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அவங்க நம்ம வந்து ஆட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ப்ராசஸ்? அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஃபோட்டோசிந்தசிஸ். தே ட்ராப் light energy and convert it into chemical energy that is stored in the bonds of carbohydrates. Carbohydrates இருக்க bond என்ன பாண்டுங்க? கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்க பாண்டு கிளைகோசைடிக் பாண்ட். பயோமாலிகூல்ஸ் சாப்டர்ல படிச்சிருப்போம். கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்க பாண்டு கிளைகோசைடிக் பாண்ட். என்னென்ன கார்போஹைட்ரேட்ஸ்? குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஸ்டார்ச். பிளான்ட் வந்து சிந்தசிஸ், இது ஞாபகம் வச்சுக்கணும். பிளான்ட் சிந்தசிஸ் ஃபுட் ஆஸ் குளுக்கோஸ். பிளான்ட் வந்து குளுக்கோஸ் ஃபார்ம்ல ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணும். பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ஆஸ் சுக்ரோஸ். நீங்க ஃப்ளோயத்தில் எடுத்து பார்த்தா அது சுக்ரோஸா தான் இருக்கும் கம்பல்சரி. டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது குளுக்கோஸ் சிந்தசிஸ் சுக்ரோஸா மாறிடும். பிளான்ட் ஆல்வேஸ் ஸ்டோர்ஸ் ஃபுட் ஆஸ் ஸ்டார்ச். ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், பிளான்ட் போட்டோசிந்தசிஸ்ல ஃபுட்டை குளுக்கோஸா தயாரிச்சு ஃப்ளோயத்துல சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டோரேஜ் ரீஜன்ல ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் பிளான்ட் பண்ற வேலை. ஸோ நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம் பிளான்ட்ஸ் ஆர் சயனோபாக்டீரியால அது தயாரிச்ச ஃபுட்டு குளுக்கோஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், ஸ்டார்ச் ஃபார்ம்ல இருக்கலாம். லீஃப்ல குளுக்கோஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும், ஃப்ளோயத்துல சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த ரூட் ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்ம்ல இருக்கும். சரி, we must remember that in green plants too, not all cells or tissues and organs photosynthesize. எங்க கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இருக்கு, எங்க குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, எங்க குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அங்கதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ரூட்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காது, அண்டர் கிரவுண்ட்ல. ஸோ எல்லா ஆர்கன்லயும் எல்லா பார்ட் ஆஃப் த பிளான்ட்லயும் போட்டோசிந்தசிஸ் நடக்கல. ஒன்லி செல்ஸ் கண்டெய்னிங் chloroplast is an organelle, right? Chloroplast organelle, chlorophyll pigment, that are most often located in superficial layers. Superficial layers-னா மேலாவுல இருக்க லேயர். லீஃப்னா லீஃப்க்கு மேலாவுல இருக்க லேயர். அப்பதான் அது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கும், சன்லைட்டை ட்ராப் பண்ண வசதியா இருக்கும். அதான் சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் carry out photosynthesis. Hence, even in green plants, all other organs, tissues and cells that are non-green அப்படின்னா chlorophyll pigment இல்ல. There is no chlorophyll here. No chlorophyll pigment. So chlorophyll pigment இல்ல. Non-green need food for oxidation.
இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லீஃப்ல கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கு, சூப்பர்ஃபிஷியல் நல்லா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கு, போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் தயாரிக்கிறாங்க. ஸ்டெம்மோட டீப் சைட்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை, ரூட்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை. பட் அங்கேயும் ரெஸ்பிரேஷன் நடந்து எனர்ஜி தேவைப்படுது. அவங்களுக்கும் ஃபுட் வேணும், அங்கேயும் ரெஸ்பிரேஷன் நடக்கணும், அங்கேயும் எனர்ஜி தேவைப்படுது. என்டையர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் ரெஸ்பிரேஷன் தேவைப்படுது. ஏன்னா அப்பதான் எனர்ஜி அங்க ரிலீஸ் பண்ணப்படும். அதுதான் they are telling. Okay. Hence food has to be translocated. டிரான்ஸ்லொகேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? டிரான்ஸ்போர்ட்னா இங்க இருந்து ஒரு 4 அடி எடுத்து வச்சாலும் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிடலாம். பட் டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் தான் டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட் லாங் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேரு டிரான்ஸ்லொகேஷன். எக்ஸாம்பிளுக்கு லீஃப்ல ஃபுட் தயாரிச்சா ரூட் வரைக்கும் ஃபுட் போகணும், அதான் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்லொகேட்டட் டு ஆல் நான் கிரீன் பிளான்ட்ஸ் ஸ்டில் ரூட்டோட டிப் வரைக்கும். அனிமல்ஸ் ஆர் ஹெட்டரோட்ரோபிக், நம்மலாம் ஹெட்டரோட்ரோப்ஸ். ஹெட்டரோனா we depend on other organisms for our food. இந்த இடத்துல trophic அப்படின்னா nutrition, nutrients. So for nutrients we depend on other organism. So அதுதான் heterotroph. That is they obtain food from plants directly. Plants ல இருந்து டைரக்டா ஃபுட் எடுத்துக்கிறவங்க ஹெர்பிவோர்னு சொல்லுவாங்க, or indirectly கார்னிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி பிளான்ட்ஸ்ல இருந்து இன்டைரக்டா ஃபுட் எடுத்துக்கிறது? பிளான்ட்டை சாப்பிட்றவங்க யாரு? ஆடு மாடு. அந்த ஆடு மாடை சாப்பிட்றவங்க பிளான்ட் கிட்ட இருந்து இன்டைரக்டா ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆடு மாடு பிளான்ட்டை சாப்பிட்டு தானே வளர்ந்துருக்கு, அதனால. ஓகே. சாப்ரோஃபைட்ஸ் லைக் ஃபங்கை. சாப்ரோஃபைட்ஸ்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபுட் எடுத்துக்கிறவங்க டீகம்போசர்ஸா இருப்பாங்க. டீகம்போசர்ஸா இருப்பாங்க, அவங்க தான் சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறவங்க டீகம்போசர்ஸ். லைக் ஃபங்கை ஆர் டிபெண்டன்ட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். ஃபுட் அட பிளான்ட்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அதுவும் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல இருந்து நான் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்லோகேட் பண்ணிடுறாங்க. அனிமல்ஸ் பிளான்ட்டை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபுட்டுக்காக நம்பியிருக்காங்க. அப்ப ஃபங்கை மாதிரியா இருக்கக்கூடிய சாப்ரோஃபைட்ஸ் என்ன பண்றாங்க? பிளான்ட்ல லீஃப் எல்லாம் காஞ்சி போய் கீழே விழுந்துருது, அந்த ஸ்டெம் எல்லாம் காஞ்சி போய் கீழே விழுவுது, அனிமல்ஸ் வந்து இறந்து போயிடுது. அப்ப அதை டீகம்போஸ் பண்றது யாரு? அதை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து மக்கி போக வைக்கிறது யாரு? ஃபங்கை, சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்ஸ் லைக் ஃபங்கை ஆர் டிபெண்டன்ட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். டீகேனா அழுகி போறது அப்படின்னு அர்த்தம். மேட்டர் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு பேரை சொல்லுவாங்க, இல்ல குமார் இறந்து போயிட்டாருப்பா அப்படிங்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவரை டெட் பாடின்னு சொல்லிடுவாங்க. அவர் 4-5 பேருக்கு அப்பாவா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பேரண்ட்டுக்கு குழந்தையா இருக்கலாம், பையனா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, இறந்து போயிட்டா அவங்களை என்ன சொல்லுவாங்க? டெட் பாடி அப்படிம்பாங்க. அதான் மேட்டர், டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். ஒரு பிளான்ட் இறந்து போயிடுச்சுன்னா அது மேட்டர் ஆயிடும். அதே போல ஒரு அனிமல் இறந்து போயிடுச்சுன்னா இங்கிலீஷ்ல அது டெட் பாடி ஆர் மேட்டர். ஸோ அது அழுக ஆரம்பிச்சிருது. ஏன்? ஃபங்கை வந்து அதை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருது. அதான். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெகக்னைஸ் இஸ் தட் ultimately all the food that is respired for life processes comes from photosynthesis. எல்லா ஃபுட்டுமே இங்க பாருங்க, ஹெர்பிவோர்ஸ் டைரக்டா பிளான்ட்டை சாப்பிடுது, பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணி தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. கார்னிவோர்ஸ் இன்டைரக்டா பிளான்ட்டை எடுத்துக்குது, பிளான்ட்டை சாப்பிட்டவங்கள சாப்பிடுது. அப்போ கார்னிவோர்க்கும் போட்டோசிந்தசிஸ் பண்ணி பிளான்ட் தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த பிளான்ட் தின்ன ஹெர்பிவோர்ஸ் மூலியமா தான் ஃபுட் ரீச் ஆகுது. இறந்து போன பிளான்ட்ஸ், இறந்து போன கார்னிவோர்ஸ், இறந்து போன ஹெர்பிவோர்ஸ் எல்லாம் நல்லா கொழுத்து போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பிளான்ட்ஸை சாப்பிட்டதுனாலதான். ஸோ அதுதான் ஃபங்கைக்கும் ஃபுட்டா இருக்கு. ஸோ அல்டிமேட்டா ஃபுட்டு வந்து போட்டோசிந்தசிஸ் மூலியமா மட்டுமே என்டையர் ஈகோசிஸ்டத்துக்கும் கிடைக்குது. திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இதோட போட்டோசிந்தசிஸை நம்ம முடிச்சுக்கிறோம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன? இன்சைட் த செல், இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் ரெண்டா சொல்லலாங்க. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்ங்கிறது நான் வந்து அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு என் பாடியில இருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம்.
அதே போல பிளான்ட்ஸ்ல ஸ்டொமேட்டால ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. போட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரும், ஆக்சிஜன் வெளியே வரும், அது வேற. பட் ரெஸ்பிரேஷனுக்கு பிளான்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், அது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்டர்னல் ரெஸ்பிரேஷனுக்கு பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குதுன்னா மூக்குலையோ லங்ஸ்லயோ அல்லது ஸ்டொமேட்டாலையோ நடக்கல. இன்சைட் த செல், செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல பேர்லயே வந்துருச்சு, செல்லு, செல்லுக்குள்ள நடக்கிற ரெஸ்பிரேஷன். இன்சைட் த செல் எங்க ரெஸ்பிரேஷன் நடக்குதுப்பா? மைட்டோகாண்ட்ரியா. அதனாலதான் மைட்டோகாண்ட்ரியாவை நீங்க பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா ரெஸ்பிரேஷன் நடந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுனால. ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், போட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ஸ்ல நம்ம படிச்ச ஆர்கனல் ஆக்சுவலா போட்டோசிந்தசிஸ் கிரீன் பார்ட்ஸ்ல நடக்குது. 10th முன்னாடி 6th 7th தாவரங்கள் பிளான்ட்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு படிச்சிருப்பீங்க. 10th வரும்போது லீவ்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு படிச்சோம். 11th லீவ்ஸ்ல குளோரோபிளாஸ்டுக்குள்ள போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு சொன்னோம். இன்னும் எக்ஸாக்டா பர்டிகுலரா சொல்றோம். அதே போலதான் இங்க ரெஸ்பிரேஷன் எப்படி போட்டோசிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனலுக்குள்ள நடக்குதோ, ரெஸ்பிரேஷன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஆர்கனல்ல நடக்குது மோஸ்ட்லி. அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் or the mechanism of breakdown of food material within the cell to release energy. செல்லுக்குள்ள எப்படி breakdown of food material நடக்க போகுது. இது digestion கிடையாது, respiration. And the trapping of this energy for synthesis of ATP. So ATP தானே energy currency of the cell. So ATP synthesis பண்றதுக்கு ஃபுட்டை ஆக்சிடைஸ் பண்ணி வர எனர்ஜி எப்படி பயன்படுத்தப்படுது, அந்த ஸ்டெப்ஸ் தான் டீடைலா பார்க்க போறோம். Photosynthesis of course takes place within the chloroplast in eukaryotes. Eukaryotes மட்டும்தான் membrane bound organelle இருக்கும். பாக்டீரியால membrane bound organelle chloroplast இருக்காது. அதனால அவன் தெளிவா கொடுத்துட்டான், chloroplast eukaryotesல வந்துடும். Whereas the breakdown of complex molecules to yield energy, breakdown, respiration, breakdown of complex molecule glucose மாதிரி இருக்கிறது to yield energy takes place in the cytoplasm and in the mitochondria. சைட்டோபிளாசத்துல ஒரு ஸ்டெப் நடக்கும், மீதி ஸ்டெப் எல்லாம் மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் 2 places இன்சைட் த செல். சைட்டோபிளாசத்துல ஒரு ஸ்டெப் நடக்குது, மீதி ஸ்டெப் எல்லாம் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியால நமக்கு செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்குது. கொஸ்டின்ல கேட்பாங்க, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குது? ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம், ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் த எபவ்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். போத் சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா என்சிஆர்டி லைன்ல கொடுத்துருக்காங்க. வெறும் மைட்டோகாண்ட்ரியான்னு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, டோன்ட் ஃபர்கெட். ஆல்சோ இதுவும் யூகேரியாட்ஸ்ல தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ப்ரோகேரியட்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோகேரியாட்ஸ்ல மட்டும், ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்காது, யூகேரியாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். யூகேரியாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். எங்க ஏதாவது ப்ராப்ளமா? கிளாரிட்டி இருக்கா? கரெக்டா இருக்கா? கிளாரிட்டி கிளியரா இருக்குங்களா? ஸ்டக் ஆகாம இருக்கா? சாட் பாக்ஸ்ல யாராவது சொல்லுங்க. போர்டு கிளியரா இருக்குங்களா? போர்டு கிளியரா இருக்குங்களா? ஓகே, ஆல் கிளியர். கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சரி. The breaking of carbon-carbon bonds of complex compounds through oxidation within the cells leading to release of considerable amount of energy is called respiration. So இந்த பாண்ட் பாத்துங்க. ஏன் கார்பன் கார்பன் பாண்ட்? குளுக்கோஸ்ல C6H12O6 இருக்கும். இந்த இதுல கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த பாண்டை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி, கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜினா நல்ல அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்றத ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இதுதான் டெஃபினேஷனே, இதுதான் டெஃபினேஷனே. ஓகேங்களா? இதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கான டெஃபினேஷன். எங்க நடக்குதுன்னா சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, யூகேரியாட்ல நடக்குது. யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்.
except prokaryotes, so the bacteria, bacteria, actinomycetes இந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் தவிர மீதி எல்லாம் மைக்கோபிளாஸ்மா, பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, ஆக்டினோமைசிட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரோகேரியாட் ஆயிடும். மித்ததெல்லாம் யூகேரியாட்ஸ். ஸோ த breaking of the carbon-carbon bonds of complex compounds through oxidation within the cell, cellular cytoplasm and mitochondria, leading to release of considerable amount of energy is called respiration. Complex carbohydrates break down பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்றது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலியமா, அதுதான் ரெஸ்பிரேஷன். It takes place inside the cell. Okay, each and every cell. The compounds that are oxidized during this process are known as respiratory substrate. இந்த இடத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய டவுட் வரும். ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் திடீர்னு ஒரு டேர்ம் கொடுத்துட்றாங்க. ரெஸ்பிரேஷனோட ஃபார்முலா என்ன, சாரி ஈக்குவேஷன், ரெஸ்பிரேஷனுக்கு ஈக்குவேஷன் நீங்க எப்படி எழுதுவீங்க? C6H12O6 with the help of oxygen which gives rise to carbon dioxide, water and energy. இந்த எனர்ஜி தான் நமக்கு ஏடிபி ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடு எழுதுறதெல்லாம் சப்ஸ்ட்ரேட்னு சொல்வீங்க, ரைட் சைடு எழுதுறதெல்லாம் ப்ராடக்ட்மீங்க. அப்போ ரெஸ்பிரேஷன்ல வர சப்ஸ்ட்ரேட் யாரு? குளுக்கோஸ். மோஸ்ட்லி யார்? குளுக்கோஸ். அப்ப இந்த இடத்துல காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யார் அப்படின்னா குளுக்கோஸ். அந்தந்த இடத்துல கிளாரிட்டியோட அடுத்த வேர்டுக்கு போயிட்டா உங்களுக்கு படிக்கும் போது டவுட்டே வராது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு கொடுத்துட்டான் சார். வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்? குளுக்கோஸ் தான். சிம்பிள், ஒன் வேர்ட் ஆன்சர். ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் குளுக்கோஸ். சம்டைம்ஸ் ஃபேட்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் புரோட்டீனா இருக்கலாம், அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். பட் ஆல்வேஸ் மோஸ்ட்லி 100% ஆஃப் த டைம் குளுக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபுட்டா இருக்கும். அது இல்லாதப்பதான் ஃபேட்டோ புரோட்டீனோ வரும். ஸோ குளுக்கோஸ் இஸ் த சப்ஸ்ட்ரேட். இந்த ஈக்குவேஷன்ல கெமிஸ்ட்ரியில நீங்க படிப்பீங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் சப்ஸ்ட்ரேட். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம், அந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது யாரு? குளுக்கோஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யாருன்னா குளுக்கோஸ். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, யூஸ்வலி டியூரிங் திஸ் ப்ராசஸ் usually carbohydrates are oxidized to release energy. So carbohydrates la glucose, but proteins and fats and even organic acid can be used as respiratory substances in some plants under certain conditions. So exceptional, sila conditions irundada fat o protein o organic acid o respiratory substrates இருக்கும். பட் இந்த இடத்துல கொஸ்டின் இங்க இருந்து தான் கேட்பாங்க, எக்ஸப்ஷன் கேஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. திருப்பியும் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் யாரு? குளுக்கோஸ், ஃபேட்டு, புரோட்டீன், ஆர்கானிக் ஆசிட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நாலுமே தான். ஏன்னா குளுக்கோஸ் இல்லாதப்போ புரோட்டீன், ஃபேட், ஆர்கானிக் ஆசிட் இதை கூட ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா பிளான்ட் யூஸ் பண்ணும். ஏன்னா ரெஸ்பிரேஷன் மஸ்ட் கோ ஆன், எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த பிளான்ட்டால சர்வைவ் ஆக முடியும். அதனால during oxidation within a cell, all the energy contained in respiratory substrates is not released free into the cell or in a single step. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெளிவா பாருங்க. Oxidation within a cell, cellular respiration நடக்குது. The energy contained in respiratory substrate na யாரு? Glucose. Mostly glucose is not released. Glucose இருக்க எல்லா எனர்ஜி ரிலீஸ் பண்றது இல்ல, free into the cell or in a single step. ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் நான் வரைஞ்சி எழுதி காமிச்சேன். C6H12O6 ஆக்சிஜனோட சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுன்னு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியாச்சு ரெஸ்பிரேஷனுக்கு. பட் இதை ஈக்குவேஷன் தானே சொல்வீங்க, இதுக்கு பேர் ஈக்குவேஷன் தானே? ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்டெப் கிடையாது, there are several steps. அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம படிப்போம். இது ஒரே ஸ்டெப்ல குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகல. இங்க பாருங்க, எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு போட்டாச்சு ஏடிபி ஃபார்ம்ல. பட் இது சிங்கிள் ஸ்டெப் கிடையாது, சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. இட் இஸ் ரிலீஸ்ட் இன் சீரீஸ் ஆஃப் ஸ்லோ ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன் கண்ட்ரோல்டு பை என்சைம்ஸ். எல்லா ஸ்டெப்புக்குமே என்சைம்ஸ் வேணும், எல்லா ஸ்டெப்ஸ்க்குமே என்சைம்ஸ் வேணும். அண்ட் இட் இஸ் எனர்ஜி trapped as chemical energy in the form of ATP. Energy currency of the cell. Energy வந்து ATP ல trap பண்ணி வைக்கும். Hence, it is important to understand that the energy released by oxidation in respiration is not, or rather cannot be used directly,
but is used to synthesize ATP, which is broken down whenever or wherever energy need to be utilized. So திருப்பி சொல்றோம், இப்போ ஆக்சிடேஷன் நடக்கும்போது குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது, கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணாம அந்த எனர்ஜி ஏடிபியா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த ஏடிபி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எங்கெல்லாம் எப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அங்கெல்லாம் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, hence ATP acts as the energy currency of the cell. So currency we can carry இல்ல, என்னால பணத்தை கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு வீட்டுல இருந்து கடைக்கு போய் ஜாமா வாங்க முடியும். வீட்டுல இருந்து ஐபோன் 14 வாங்க போகணும்னா எங்க போகணும்? ஐபோன் ஷோரூம்க்கும் போகலாம், அமேசான்லயும் வாங்கலாம் இல்லையா? சொல்றேன். ஸோ வாட் எவர் வி வாண்ட் டு பை, அதுக்கு நம்ம கொண்டு போய் செலவு செய்வோம் எனர்ஜி. அதுதான் இங்க எங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ ஏடிபி ஃபார்ம்ல எனர்ஜி செலவு பண்ணப்படுது. So this energy trapped in ATP is utilized in various energy required processes of organisms, and the carbon skeleton produced during respiration is used as precursor for biosynthesis of other molecules in the cell. இந்த இடத்துல சார் கார்பன் ஸ்கெலிட்டன்னா என்ன சார்? இடையில வந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி வரும்போது 3 கார்பன் காம்பவுண்ட் வரும், 2 கார்பன் காம்பவுண்ட் வரும். ஸோ அந்த 2 கார்பன் 3 கார்பன் காம்பவுண்ட்லாம் நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கோ அல்லது வேற ஏதாவது ப்ராசஸ்க்கோ ரெஸ்பிரேஷனை விட்டு வெளியே போய் ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம வந்து படிப்போம். கார்பன் ஸ்கெலிட்டன் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ரெஸ்பிரேஷன். டியூரிங் ரெஸ்பிரேஷன்னா ரெஸ்பிரேஷனுக்கு அப்போ சம் 3 கார்பன் காம்பவுண்ட் வரும், சம் 2 கார்பன் காம்பவுண்ட்லாம் வரும், சம் 5 கார்பன் காம்பவுண்ட் வரும், 4 கார்பன் காம்பவுண்ட் வரும். ஸோ இந்த இடையில ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட்ஸ் 3 கார்பன் 2 கார்பன் 5 கார்பன் 4 கார்பன் காம்பவுண்ட்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லை, இது மற்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ரெஸ்பிரேஷன் அந்த ரியாக்ஷனை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அந்த கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து மற்ற பயோசிந்தட்டிக் ப்ராசஸ்க்கு ப்ரீகர்சரா இருக்கும். பயோசிந்தசிஸ்னா புரோட்டீன் சிந்தசிஸ் ஒரு பயோசிந்தசிஸ் தான். ஸோ அதுக்கெல்லாம் கூட போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட், டூ பிளான்ட்ஸ் பிரீத்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. 14.1 வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 14.2ல கிளைகாலிசிஸ், அது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஓகே, well, the answer to this question is not quite so direct. Yes, plants require oxygen for respiration to occur and they also give out carbon dioxide. அதாவது பிளான்ட்ஸ் வந்து பிரீத் பண்ணுதா இல்லையா? ஏன் என்னால இதை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க, யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறாங்க? ஏன்னா டே டைம்ல பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு பேரு பிரீத்திங் கிடையாது. ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணாதான் பிரீத்திங். எங்க நான் டே டைம்ல நல்லா கவனிச்சுங்க, இது ஸ்டொமேட்டா. டே டைம்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போனா அது வராது. ஓகே, டே டைம்ல கார்பன் டை ஆக்சைடு உள்ள வராரு, ஆக்சிஜன் வெளியே போறாரு. இதுக்கு பேரு பிரீத்திங் கிடையாது. நைட் டைம்ல பிளான்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா எப்படி இருக்குன்னா ஆக்சிஜன் உள்ள வருவாரு, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போவாரு. இதுதான் பிரீத்திங். அப்ப நைட் டைம் மட்டும்தான் பிளான்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணுது, டே டைம்ல ரெஸ்பிரேஷன் பண்ணலையாங்கிற ஒரு கொஸ்டின் வரும். எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் 24 ஹவரும் ரெஸ்பிரேஷன் பண்ணும். ரெஸ்பிரேஷன் பண்ணனா அந்த லிவிங் ஆர்கானிசம் செத்து போயிடும். அப்போ டே டைம்ல பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? வாட் தே ஆர் டூயிங்? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றாங்க, கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிறாங்க. அப்ப டே டைம்ல பிளான்ட் என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆக்சிஜனை பிளான்ட் ரெஸ்பிரேஷனுக்கு போக மீதி ஆக்சிஜனை மட்டும்தான் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுது. ஸோ டே டைம்ல பிளான்ட்டுக்கு ஆக்சிஜன் வெளியே இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. உள்ள நடக்கிற போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல இருந்து வர ஆக்சிஜனை யூஸ் பண்ணி மிச்ச மீதி ஆக்சிஜனை தான் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து கார்பன் டை ஆக்சைடை போட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டே டைம்ல என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் which gives rise to C6H12O6 plus oxygen. போட்டோசிந்தசிஸ்ங்க. ரெஸ்பிரேஷனுக்கு ஆப்போசிட். இங்க பாருங்க, ரெஸ்பிரேஷன்ல நம்ம எழுதின ஈக்குவேஷன்ல கார்போஹைட்ரேட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, சப்ஸ்ட்ரேட்டா இருக்கு. அதே போட்டோசிந்தசிஸ்ல ப்ராடக்ட்ல இருக்கு. போட்டோசிந்தசிஸோ ரெஸ்பிரேஷனோ ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே, போட்டோசிந்தசிஸ்ல டே டைம்ல ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த ஆக்சிஜனை பிளான்ட் ரெஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு
மிச்சம் இருக்க ஆக்சிஜனை மட்டும்தான் அட்மாஸ்பியருக்கு அனுப்பிட்டு இருக்கு. அப்போ வெளியில இருந்து அதுக்கு ஆக்சிஜன் வேண்டாம். சரி, நைட் டைம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காது, அப்போ வெளியில இருந்து தான் ஆக்சிஜனை எடுத்துக்கும். இப்போ பிளான்ட் பிரீத் பண்ணுதா இல்லையா? இப்போ இந்த கொஸ்டின் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. டே டைம்ல பிரீத் பண்ணல, ஏன்னா உள்ளேயே போட்டோசிந்தசிஸ்ல வர ஆக்சிஜனை எடுத்துக்குது, அதனால டே டைம்ல பிரீத் பண்ணல. ஆனா நைட் டைம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கல, அப்ப வெளியில இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது, பிரீத் பண்ணுது நைட் டைம்ல. ஸோ பிரீத் பண்ணுதா இல்லையா, ஆமா இல்லைன்னு ஒரு கன்க்ளூசிவா ஒரு ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வர முடியாதுங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. வெல், த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் நாட் குவைட் சோ டைரக்ட். ஆனா அது டைரக்டா இல்லைங்கிறத நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, எஸ், plants require oxygen for respiration to occur and they also give out carbon dioxide. So டே டைம்லயும் ரெஸ்பிரேஷன் நடக்குது. டே டைம்ல ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு சொல்றீங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராதா? போட்டோசிந்தசிஸ்க்கு உள்ளேயே யூஸ் பண்ணிக்குவாங்க, அது போக வெளியே இருந்தும் கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட் எடுத்துக்கும். ஓகே, hence plants have system in place that ensure the availability of oxygen. அதான் போட்டோசிந்தசிஸ், டே டைம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால உள்ள அவங்களுக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருக்கும், அதை யூஸ் பண்ண மீறி தான் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்றாங்க. Plants, unlike animals, have no specialized organs for gaseous exchange, but they have stomata and lenticels for this purpose. ஸ்டொமேட்டாங்கிறது டெம்பரரி, வேணுங்கையில ஓபன் பண்ணும், வேணாங்கையில க்ளோஸ் பண்ணிக்கும். ஸ்டெம், யங் லீவ்ஸ்ல இருக்கும். யங் லீவ்ஸ் இல்லை, எல்லா லீவ்ஸ்லயும் இருக்கும். அண்ட் யங் ஸ்டெம், கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் தான் யங் ஸ்டெம். ஸோ லீவ்ஸ் அண்ட் யங் ஸ்டெம்ல உங்களுக்கு ஸ்டொமேட்டா இருக்கும். லென்டிசெல்ஸ்ங்கிறது பர்மனன்ட் ஓப்பனிங், ஓல்டு ஸ்டெம்ல இருக்கும். பர்மனன்ட் ஓப்பனிங். லென்டிசெல்ஸுக்கும் ஸ்டொமேட்டாவுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சார்? ஸ்டொமேட்டா பிரசன்ட் இன் ஆல் த லீவ்ஸ் அண்ட் யங் ஸ்டெம், கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்டெம் சின்ன செடியில இருக்கும். பட் மெச்சூர் ஸ்டெம், நல்லா ப்ரௌன் கலர்ல ஸ்டெம் பெருசா வளர்ந்துருச்சு, அதுல உங்களுக்கு ஸ்டொமேட்டா இருக்காது, பர்மனன்ட் ஓப்பனிங் லென்டிசெல்ஸ் இருக்கணும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு என்ன, ரெஸ்பிரேஷன் நடக்கணும். ஸோ கேஸ் உள்ள, ஆக்சிஜன் உள்ள போகணும். ஸோ பர்மனன்ட் ஓப்பனிங் லென்டிசெல்ஸ் இருக்கும் பிளான்ட்ஸோட பெரிய பெரிய ஸ்டெம்ல. There are several reasons why plants can get along without respiratory organs. இது இல்லாம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸே இல்லை பிளான்ட்ஸுக்குங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஈச் பிளான்ட் பார்ட் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நீட்ஸ். ரூட், ஸ்டெம், லீஃப்னு அந்தந்த பார்ட் அவங்களே எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் எப்படி எடுக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றது, அவங்க சர்ஃபேஸ் லெவல்ல அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிறதுனால பிரீத்திங் ஆர்கன் தேவையில்லை. There is very little transport of gas from one plant part to another plant part. லீஃப்ல இருந்து ஸ்டெம்முக்கு, ஸ்டெம்ல இருந்து ரூட்டுக்கெல்லாம் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்லாம் நடக்காது, நமக்கு நடக்கிற மாதிரி நடக்காது. செகண்ட், பிளான்ட்ஸ் do not present great demands for gas exchange. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இப்போ இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இருக்கேன், நீங்க கவனிக்கிறீங்க, we move from place to place. பட் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கு. ஸோ அதிகமான கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அனிமல்ஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு பிளான்ட்ஸுக்கு தேவைப்படுறது கிடையாது. ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ் ரெஸ்பயர் அட் ரேட்ஸ் ஃபார் லோவர் தேன் அனிமல்ஸ் டூ. ஸோ நம்ம நிறைய ஒர்க் பண்றோம், பட் பிளான்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் பண்றது இல்லைங்கிறதுனால ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இவங்கெல்லாம் ஒரு அனிமலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அளவுக்கு ரெஸ்பிரேஷன் பண்றாங்க. ஸோ தே டோன்ட் நீட் பிரீத்திங் ஆர்கன்ஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் தேவைப்படுறதில்ல. ஒன்லி டியூரிங் photosynthesis a large volume of gas is exchanged and each leaf is well adapted to take care of its own needs during these periods நடக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ மட்டும்தான் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியான அளவு நடக்குது. அதுக்கு தான் லீஃப்ல ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருக்கு. When cells photosynthesize, availability of oxygen is not a problem. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதுனால பிளான்ட்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளேயே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட்ல இருந்தே கிடைச்சிருது. In these cells, since oxygen is released within the cell during photosynthesis, அதனால பிரச்சனை இல்லை லீவ்ஸ்க்கு. தேர்ட்,
The distance, okay, third எங்க இருக்கு? The distance that gas must diffuse even in large bulky plants is not great. So leave gas வந்து diffuse ஆகி போற தூரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஈவன் பெரிய பிளான்டா இருந்தா கூட. Each living cell in plant is located quite close to the surface of the plant. So ஒவ்வொரு செல்லுமே வந்து பிளான்ட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கு and contact with the environment ஓட கான்டாக்ட்ல இருக்காங்க. This is true for leaves. You may ask, but what about thick woody stem and roots? In stem, the living cells are organized in thin layers inside and beneath the bark. They also have opening called lenticels. So mature ஸ்டெம்ஸ்ல lenticelsங்கிற ஓப்பனிங் இருக்கு. லிவிங் செல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல ஓரத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும், பார்க்க ஒட்டி அரேஞ்ச் ஆயிருக்கும். உள்ள போக போக ஜைலம்ங்கிற டெட் செல்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அங்க ரெஸ்பிரேஷன் நடக்க போறது இல்லை. ஏன்னா ஜைலம் மோஸ்ட்லி டெட் செல்ஸ் தான். லிவிங் செல்ஸ் ஸ்டெம்மோட ஓரத்துல டைரக்டா இந்த அட்மாஸ்பியரோட கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்க ரொம்ப பெரிய ஸ்டெம்மா இருந்தாலும் பர்மனன்ட் ஓப்பனிங் லென்டிசெல்ஸ் இருக்கு. அது மூலியமா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட்ஸுக்கு ஸ்டெம் ரீஜன்ல நடக்கும். The cells in the interior are dead and உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இன்டீரியர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டெட் செல்ஸ் and provide only mechanical support, xylem-ங்க. Thus most cells of the plants have at least a part of their surface in contact with air. So ஒரு சின்ன பார்ட் ஆவது ஏரோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. This is also facilitated by the loose packing of parenchyma cells in the leaves, stem and root, which provide an interconnected network of air space. ஸோ பேரன்கைமாவை பொறுத்த வரைக்கும் செல்ஸ் வந்து இன்டர் செல்லுலார் ஸ்பேஸோட, செல்ஸுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் தான் நம்ம இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிம்போம். ஸோ செல்ஸ்க்கு இடையில இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கு, அது ஏர் டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேரன்கைமா செல்ஸ் லூஸாக தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், சார் ஸ்டெம்ல லென்டி செல்ஸ் சொன்னீங்க, லீஃப்ல ஸ்டொமேட்டா சொன்னீங்க, ஸ்டெம்ல வந்து செல்ஸ் வந்து அட்மாஸ்பியரை ஒட்டி தான் சார் அரேஞ்ச் ஆயிருக்கு, ஓரமாக தான் லிவிங் செல்ஸ் இருக்கு, இன்டீரியர் பார்ட் போனா டெட் செல்ஸ், அது பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் தான் கொடுக்குது, டெட் செல்ஸ்க்கு ரெஸ்பிரேஷன் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. ரூட் பத்தி சொல்லவே இல்லையே. சி, சாயில்ல ஒரு பர்டிகுலர் டெப்த் வரைக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த சாயில் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம், அதுல இருந்து ரூட் வந்து ஆக்சிஜனை எடுத்துப்பாங்க, மறந்துடாதீங்க. த கம்ப்ளீட் கம்பஷன்னா பிரேக் டவுன் பண்றது, எரிக்கிறது, ஆஃப் குளுக்கோஸ் விச் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆஸ் என் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷன்ல என் ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் yields energy, most of it's given out as heat. Most of the energy heat வந்துரும், கொஞ்சம் எனர்ஜி ஏடிபியா ஸ்டோர் பண்ணி வைக்கும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜியா ரிலீஸ் பண்றது. இதுதான் நம்ம வந்து சிங்கிள் ஈக்குவேஷனா சொல்றோம், பட் இது மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். அந்த ஸ்டெப்லாம் டீடைலா படிப்போம். இஃப் there is this energy, இந்த ரிலீஸ் ஆயிருக்க எனர்ஜி இருக்கு இல்லையா, this energy, if this energy is to be useful to cell, it should be able to utilize it to synthesize other molecules that the cell require. So most of the energy heat energy வந்துருது, அந்த எனர்ஜி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா ஏடிபியா கன்வெர்ட் ஆகணும். The strategy that the plant cells uses is to catabolize the glucose molecule in such a way that not all the liberated energy goes out as heat. ஸோ பிளான்ட் என்ன பண்ண போகுது, குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது இல்லையா, எல்லா எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியா போறது இல்லை. த கீ இஸ் டு ஆக்சிடைஸ் குளுக்கோஸ் நாட் இன் ஒன் ஸ்டெப் but in several small steps, establishing some steps to be just large enough such that the energy released can be coupled to ATP synthesis. How this is done is essentially the story of respiration. And the story of respiration தான் நம்ம படிக்க போறோம். இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டான், ஒரே ஒரு ஸ்டெப்ல இது நடந்துச்சுன்னா இந்த எனர்ஜி பூரா வேஸ்டா போயிடும். மல்டி ஸ்டெப், லார்ஜ் ஸ்டெப்ல நடக்கும்போது பிளான்ட்ஸ் கெட் டைம் டு கன்வெர்ட் திஸ் எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜியா போகாம வேஸ்ட் ஆகாம ஏடிபியா கன்சர்வ் பண்ணி வைக்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் தேவை. அதனாலதான் ரெஸ்பிரேஷன் மல்டி ஸ்டெப்ல நடக்குது, நிறைய ஸ்டெப்ல நடக்குது. அந்த மல்டி ஸ்டெப்லயும் நிறைய ஸ்டெப் வந்து ஸ்லோ அண்ட் லார்ஜ் ஸ்டெப்பா நடக்கும்போது அதுக்கு இனஃப் டைம் கிடைக்குது இந்த எனர்ஜியை ஏடிபியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. தட்ஸ் வை ரெஸ்பிரேஷன் இஸ் த ஸ்லோ ஸ்டெப் அண்ட் மல்டி ஸ்டெப்பா இருக்கு. So story of respiration என்ன, during the process of respiration oxygen is utilized and carbon dioxide, water and energy are released as products. இந்த respiration இதுலயே இருக்கு,
oxygen is utilized, carbon dioxide, water, energy are released as product. The combustion na எரிக்கிறது, oxidation நடந்தாலே combustion தான். Reaction requires oxygen, but some cells live where oxygen may or may not be available. Oxygen இல்லாத இடத்துல organisms இருக்கு anaerobic organism அப்படிமோ. Can you think of such situations and organisms where oxygen is not available? Oxygen இல்லாத இடத்துல organisms எப்படி இருப்பாங்க? There are sufficient reason to believe that the first cell on this planet lived in an atmosphere that lacked oxygen. ஆக்சிஜன் ஆப்சென்ட், அதாவது இந்த பூமி உருவானப்ப வந்த செல்லு ஆக்சிஜனே இல்லாத அட்மாஸ்பியர்ல தான் இருந்தாங்க. லேக்டுனா ஆப்சென்ட்டுங்க. ஈவன் cells on this planet lived in an atmosphere that lacked oxygen. Even among present day living organisms, we know several that are adapted to anaerobic condition. Anaerobic அப்படின்னா absence of oxygen. Absence of oxygen. Oxygen இல்லாத கண்டிஷன்லயும் வளரும். Some of these organisms are facultative anaerobes. Facultative anaerobes. இந்த term ஞாபகம் வச்சுக்கோங்க. Facultative. False. Facultative அடுத்து என்ன வருது? Anaerobe. False anaerobe. அந்த சமயத்துக்கு temporary. False இல்லைன்னா temporary சொல்லலாம். Temporary. Temporary என்ன? அப்போதைக்கு அவங்க anaerobe. Actually they are aerobe. ஆக்சிஜன் இல்லைன்னா anaerobe இருப்பாங்க, ஆக்சிஜன் இருந்தா aerobe இருப்பாங்க. ஸோ aerobeனா ஆக்சிஜன் வேணும், anaerobeனா ஆக்சிஜன் தேவையில்லை. ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் anaerobesனா யாரு? ஆர்கானிசம்ஸ். ஆக்சுவலி அவங்க வந்து ஏரோபிக் ஆர்கானிசம். ஆக்சிஜன் இல்லாததுனால அவங்க அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க anaerobe. ஆக்சிஜன் இல்லாட்டியும் சர்வைவ் ஆவாங்க. அவங்க யாரு? ஃபேக்கல்டேட்டிவ் anaerobe. ஆக்சுவலி அவங்க ஏரோப். ஓகேங்களா? While in others the requirement for aerobic condition is obligate. Obligate அப்படின்னா கம்பல்சரி. மற்ற எல்லா ஆர்கானிசத்துக்கும் ஆக்சிஜன் கம்பல்சரி. ஆக்சிஜன் இல்லைன்னா they will die, இறந்து போயிடுவாங்க ஆக்சிஜன் இல்லைன்னா. In any case, all living organisms retain the enzymatic machinery to particularly oxidize glucose without the help of oxygen. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலயுமே enzymatic machinery to particularly oxidize glucose. ஆக்சிஜன் இல்லாம குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ற enzymatic machinery ஏரோப்லயும் இருக்கு, anaerobலயும் இருக்கு. காமன் டு ஆல். எது? குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ற மெஷினரி, அந்த என்சைம் மெஷினரி இருக்கு. இங்க பாருங்க, ஆக்சிடைஸ்னா ஆக்சிஜன் வேணும், ஆனா குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ண ஆக்சிஜன் தேவையில்லைங்கிறான். அந்த ப்ராசஸ்க்கு பேரு கிளைகாலிசிஸ். ஸோ குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிடா மாறுற, குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிடா மாறுற அந்த ப்ராசஸை கிளைகாலிசிஸ்மோ. அண்ட் கிளைகாலிசிஸ்க்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அது உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, பிளான்ட்டுக்கா இருந்தாலும் சரி. ஸோ கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு anaerobic ப்ராசஸ். ஆனால் ஆக்சிடைஸ் ஆகுது, குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி பைருவிக் ஆசிடா ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் ஆக்சிஜன் தேவை கிடையாது. ஸோ ரெஸ்பிரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைகாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது ஏரோபிக் ஆர்கானிசம். ஆக்சிஜன் யூஸ் பண்ணாம ஃபர்தரா ரெஸ்பிரேஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா எனரோபிக் ரெஸ்பிரேஷன். அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். நாளைக்கு காலையில 5:30க்கு கிளாஸ் நமக்கு இருக்கு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இல்லைன்னா நீங்க உங்களுக்கு மற்ற ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு படிச்சதுல இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம வந்து கிளைகாலிசிஸ் அண்ட் anaerobic ரெஸ்பிரேஷன் பார்ப்போம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட் இருக்குங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டவுட் இருக்குங்களா? ஓகே, யாரும் டவுட் கேட்கல. நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிளைகாலிசிஸ் அண்ட் அந்த anaerobic respiration, fermentation பார்ப்போம். Thank you so much. Take care. Bye. See you.